2024 IPL தொடரோட முதற்கட்ட அட்டவணையில ஏப்ரல் 7ஆம் தேதி வரை நடைபெறவிருக்க போட்டிகள் இடம்பெற்றிருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் தேதியை பொறுத்து அடுத்த கட்ட அட்டவணை வெளியாகும்னு சொல்லப்பட்ட நிலையில மீதம் இருக்கும் போட்டிகள் துபாயில நடைபெறும்னு தகவல்கள் வெளியாக இருக்கு. ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டனான ஸ்டீவ் ஸ்மித் நடப்பு IPL தொடர்ல கமெண்ட்ரி செய்வார்னும் அறிவிப்பு வெளியாக இருக்கு. WPL தொடரோட 2வது சீசன்ல எலிமினேட்டர் ஆட்டத்துல நடப்பு சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முதல் முறையா முன்னேறியிருக்கு RCB அணி. இதன் மூலம் ஞாயிறு நடக்கவிருக்க இறுதிப் போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்ளவிருக்கு RCB அணி. இந்த நிலையில WPL-லையும் நாங்க தான், IPL-லையும் நாங்க தான், சாலா கப் நம்தேன்னு சொல்லி ஆரவாரம் செஞ்சு வராங்க RCB ரசிகர்கள். ஃபைனல்ஸுக்கு தகுதி பெற்றது தொடர்பா கருத்து சொல்லியிருக்க அணியோட கேப்டன் ஸ்மிருதி மந்தனா RCB அணிக்கு இந்த வருஷம் இலக்கு ஒண்ணுதான், அந்த இலக்க பத்தி பேசாம இருக்கிறதே இப்போதைய இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. RCB அணியின் ஸ்டார் பிளேயரான எல்லிஸ் பெரி ஒரு லீக் ஆட்டத்துல 6 அடிச்சப்போ அந்த பால் பட்டு விளம்பரத்திற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரோட கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரலாச்சு. இந்த நிலையில டாடா நிறுவனம் உடைந்த காரோட கண்ணாடிகளை ஃப்ரேம் போட்டு எல்லிஸ் பெரிக்கே கிஃப்ட் பண்ணி இருக்காங்க. T20 உலகக்கோப்பையில இந்திய அணியோட கேப்டனா ரோஹித் செயல்படுவார்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட நிலையில விராட் கோலி அணியில இடம்பெறுவதற்கான வாய்ப்பு கம்மிதான்னு பரவலா பேசப்பட்டுச்சு. இது தொடர்பா கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்திய அணியோட முன்னாள் வீரரான ஸ்ரீகாந்த். 2022 T20 உலகக்கோப்பையில இந்திய அணியை செமிஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போனதே விராட் கோலி தான். உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில அவர் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கார். மேலும் பொய்யான செய்திகளை பரப்புறவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு சாடி இருக்காரு ஸ்ரீகாந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.